களத்தூர் கண்ணம்மா 100 நாள் வெற்றி ஆடியன்ஸோட தியேட்டர்ல கொண்டாடி இருக்காங்க ஏவிஎம். ஸ்டேஜ்ல ஜெமினி அண்ட் சாவித்திரி வந்து உட்கார்ந்த உடனே மக்கள் கைத்தட்டி விசில் அடிச்சு வரவேற்றிருக்காங்க. ஜெமினி கணேசன் ஸ்டேஜ்ல என்ன பேசியிருக்காருன்னா, நான் தேன் நிலவு கல்யாண பரிசுன்னு வித்தியாசமான காதல் கதையில பண்ணிட்டு இருந்தேன். என்ன ஏவிஎம் கூப்பிட்டதுனால மறுக்க முடியாம இந்த படத்துல நடிச்சிட்டேன். இந்த படத்துல பெரிய ரோலும் இல்ல, இருந்தாலும் வெற்றி படமாக்குனதுக்கு மக்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு உட்கார சாவித்திரி அவர்களும் 2 வார்த்தை பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்ச கமல் அவர்களை படத்துல போட்ட அதே கெட்டப்ப போட்டு அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே பாட்டையும் போட்டு ஜனங்க மத்தியில இருந்து வர வச்சிருக்காங்க. மக்கள் கமலை பார்த்ததும் ஆரவாரம் பண்ணி சேர் மேல ஏறி கைத்தட்டி கொண்டாடிட்டாங்களாங்க. இத பார்த்த ஜெமினிக்கு ஒரே அப்செட் ஆயிடுச்சாம். ஷீல்லாம் கொடுத்து முடிஞ்சதும் அடுத்த தியேட்டருக்கு போயிருக்காங்களாம். அங்கேயும் இதே மாதிரி தான் நடந்திருக்காம். 3வது தியேட்டருக்கு எல்லாரும் போயிருக்காங்க. ஆனா ஜெமினி அண்ட் சாவித்திரி வரவே இல்லையாங்க. மறுநாள் மதுரையில ஒரு விழா இருக்குன்னு கூப்பிட ஏவிஎம் மேனேஜர் ஜெமினி வீட்டுக்கு போயிருக்காரு. அதுக்கு ஜெமினி அவர்கள், நான் பாட்டுல சும்மா இருந்தேன், என்ன கூப்பிட்டு ஸ்டேஜ்ல உட்கார வச்சு அந்த சின்ன பையனுக்கு பாட்டை போட்டு பில்டப் கொடுத்து அவனுக்கு பயங்கரமா அப்ளாஸ், எனக்கு மட்டும் சுமாரான அப்ரிசியேஷன் தான். ஐ அம் கிரேட்லி இன்சல்டட், அதனால நான் செலிப்ரேஷனுக்குலாம் வர முடியாது அப்படின்னு மறுத்துட்டாராங்க.